எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கஸ்டர்ட் கேக் தான் அடித்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுண்டு பார்ப்போம். அதுக்கு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அதோடு சேர்த்து 1 கப்பு சீனி, 2ஐயும் சேர்த்து அடிப்போம். இப்போ சீனியும் முட்டையும் அடித்தாச்சு. அதோடு சேர்த்து 1 கப் பால், 1/2 கப் ஆயில் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுது. அதோட சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் 2 கப் மாவும் சேர்த்து அடிப்போம். எல்லாம் அடித்தாச்சு. இதுக்கு 1 பிஞ்சு உப்பும் 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் அவனுக்குள்ள வைப்போம். 180 பாகையில் 35 நிமிஷம் இதை வச்சு எடுப்போம். இப்போ கேக்குக்கு மேலே ஐசிங் பூசுறதுக்கு ஐசிங்கு செய்வோம். வாங்கோ. அதுக்கு நான் 1 கப் சீனி எடுத்துருக்கிறேன். அதோட சேர்த்து 2 கப் பால் எடுக்கிறேன். இது 2ஐயும் கலக்குவோம். இதோட சேர்த்து கஸ்டர்ட் பவுடர் 4 மேசக்கரண்டி எடுத்துருக்கிறேன். 125 கிராம் பட்டரும் எல்லாத்தையும் போட்டு கிளக்கி எடுப்போம். இது அடுப்பை குறைச்சி விட்டுட்டு தான் செய்யணும். டக்கண்டு எரிஞ்சு போடும். இப்போ க்ரீம் ரெடி ஆகிடுது. இதை நாங்கள் இனி இறக்குவோம். கொஞ்ச நேரம் ஆற வைப்போம். இப்போ க்ரீம் ஆறி எடுத்து இதை நாங்கள் மிஷினால் ஒருக்கா அடித்து எடுப்போம். சொப்ட் ஆகுறதுக்கு இப்போ ஆறி எடுத்து நாங்கள் இதை அடித்து எடுப்போம். இப்போ க்ரீம் ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்க, மர கேக்கு எல்லாம் ரெடி ஆயிடுது. இனி நாங்கள் இதை துண்டு துண்டா வெட்டி எடுப்போம். இப்போ மற்ற பக்கத்துக்கும் வெட்டி எடுப்போம். இப்போ ஒரு துண்டு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பாருங்க எங்கள்கிட்ட கேக்க இது கஸ்டர்ட் கேக்கு நல்லா சூப்பராக இருக்கும். டீயோட பிளேன் டீயோட கடிச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். பாருங்க அப்படி சொப்டாக இருக்குண்டு. இது கஸ்டர்ட் கேக். இது மிக இலவாக செய்யலாம். ஓகே, நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.